வேதாரண்யத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்து முன்னணி ராஜாஜி பூங்கா அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கோவிலில் மின் விளக்குகள் இல்லாமல், அர்ச்சகர் இல்லாமலும், சுகாதாரமின்றியும் கோவில் வழிபாட்டுத் தலம் செயல்படுவதாக இன்று இந்து முன்னணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் கோவில் உள்ள இடங்களில் நீர்நிலை புறம்போக்கில் ஆக்கிரமித்து உள்ளதாகவும், சாலையை மறைத்து ஆக்கிரமிப்பு செய்து போக்குவரத்திற்கு இடையூறாகவும் கோவில் இடங்களை ஆக்கிரமித்து உள்ளதை கண்டித்தும் கண்டன குரல் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி தலைவர் பிரபாகரன், வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் சிவா, செயலாளர் அருண், ராஜேந்திரன், முருகானந்தம், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் ஐயப்பன், பாஜக நகர பார்வையாளர் நடராஜன், பாஜக முன்னாள் நகர தலைவர் வழக்கறிஞர் சுதாகர், இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அருணகிரி மற்றும் இந்து முன்னணி நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். அப்பதான் இந்த மேல வீதியில உள்ள ஆக்கிரமிப்பு பத்தி தெரியும், இந்த அருவருப்பை பத்தி தெரியும்னு சொல்லி அவரே கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய வேதாரண்யேஸ்வர சுவாமி கோயிலுடைய பெருமையை சொல்லி எடுபடாது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான திருத்தலம், நல்ல மூவரால் பாடப்பட்டது, பாடி அடைத்திருந்த கதவை திறக்கப்பட்ட திருத்தலம். இதில் இன்னைக்கு என்ன, 2 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஆக்கிரமிப்பை போராடி மீட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். போராடி மீட்டதுக்கு பிறகு அந்த கோயில் கொஞ்சம் புனரமைப்பு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கிடையில் அந்த கோயிலுடைய சுற்றியுள்ள திருக்கோயில் நிலங்களை மீட்கணும்னு சொல்லி போராடி அதுக்கும் மனு கொடுத்து ஆலயத்தை விட்டு வெளியேறு, 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 அறநிலையத்துறையை ஆலயத்தை விட்டு வெளியேறு. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், செயலற்ற வேதாரண்யம் கோயில் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், 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 செயலற்ற வேதாரண்யம் கோயில் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். ஓம் ஓம் காளி, ஓம் ஓம் காளி, ஜெய் ஜெய் காளி, ஜெய் ஜெய் காளி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இப்போ இன்று வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் மற்றும் நிர்வாகத்தை கண்டித்து இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை அநேகமாக இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து கொண்டு, அதுவும் திருக்கோயில்களையே இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பில் விட்டு வருகிறார்கள். திருக்கோவில் நிர்வாகம் மெல்ல மெல்ல இஸ்லாமியர்கள் கைவசமாகிறது. இதை கண்டித்து முக்கியமான ஆர்ப்பாட்டமாகிறது. அடுத்ததாக நீர்வழித்தடம் ஆக்கிரமிப்பில் உள்ளது, அதனால் தண்ணீர் வடிவதில்லை. மேலும் திருக்கோவில் தூய்மையாக இல்லை, முழுவதுமாக குப்பை கூலமாகவும், கருவறையே குப்பையாகவும், விளக்கெரியாமலும், மின்சார பல்புகள் இல்லாமலும், ஒயர் புகஞ்சு போச்சுங்கிறாங்க. ஏன் மாற்றலைன்னு கேட்டால் ஸ்பான்சர் கிடைக்கலங்கிறாங்க. கோயிலுடைய வருமானம்லாம் எங்கே போகுது, அதுக்கான செலவை ஏன் செய்யலை? இன்னும் குறிப்பாக அர்ச்சகரே கிடையாது. அர்ச்சகர் ஒரு ஆள் அர்ச்சகர் தப்பு பண்ணுறாருன்னா அவரை மாற்றுறதில்லை. தொடர்ந்து அதே அர்ச்சகரை போட்டு அவர் இஸ்லாமியருடைய கைவசமாக சாவியை கொண்டு கோயில் நிர்வாகம் இஸ்லாமியர் வசம் ஒப்படைக்கிற அளவுக்கு கேடுகட்ட நிர்வாகமாக இருக்குது. அதனால் அந்த கோயில் நிர்வாகத்தை கண்டித்து இன்று இந்து முன்னணியின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.